கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எல்லா புத்திக்கும் மேலானது ஒரு தெய்வீக சமாதானம் நம்முடைய இதயங்களில் ஆளக்கடவுள். பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கர்த்தரால் எல்லாவற்றையும் செய்யறதுக்கு பலனுண்டு என்று சொன்னவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த பகல் கால சிந்தைக்கு ஆதாரமாய் எண்ணாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், அது 24ஆம் வசனம். இங்கே நாம் பார்க்கின்ற வேளையில் ஆண்டவர் திட்டவட்டமாக இங்கே சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனம் வாய்த்த நாடை நோக்கி காலடிகளை முன்னாக வைக்கும் போது அதில் குறிக்கப்பட்டவர்களை ஒற்று பார்க்கும்படியாக கனான் தேசம் எப்படிப்பட்டவர், அவர்கள் என்ன தொழில் செய்கிறார்கள், அவர்கள் எப்படி இருப்பார்கள், அந்த தேசம் தங்குவதற்கு நல்ல தேசத்தாரா என்று பார்க்கும்படி 12 பேரை அங்கே அனுப்புகிறார். அதோ அவர்கள் கூட்டத்தில் 2 பேர், யோசுவாயும் காலேபும். இந்த யோசுவாயும் காலேபும் இந்த தேவனுடைய திட்டத்தை செய்தவர்களாக காணப்பட்டார்கள். வெகுபூரி பட்சமும் மோசே கல்லறியும்படியாக அவருக்கு எதிராக எழும்பி வரும்போது யோசுவாயும் காலேபும் மட்டும் மோசேயுடைய பட்சத்தில் எதிர்க்கிறார்கள். மட்டுமல்ல, காலேபை குறித்து ஆண்டவருக்கு சொல்லுகிறார், என்னுடைய தாசராகிய காலேப் வேறு ஆவி உடையவனானபடியினார். காலேபுக்கு வேறொரு ஆவி இருக்கிறதா? அது தேவன் வேறொரு ஆவி என்று சொல்லும் போது பரிசுத்த வல்லமை மற்றவர்களுக்குள்ளே இருக்கிறது. கலகத்திராவி, சண்டையை உருவாக்குறாவி, பிரிவினை உருவாக்குறாவி, வாழுண்டாக்குறாவி, சண்டை பிடிக்கிறவாவி, அது ஒரு பிசாசு, அது ஒரு ஆவியாய் இருக்கிறது. ஆனால் காலேபு அதில் ஒரு வித்தியாசமான மனிதனாய், தேவனுடைய ஆவி உடையவனாய், அவன் கர்த்தருக்கு பயிராக்கியவாய் நிற்கிற ஒரு நபராக காலேபு அங்கே காணப்படுகிறார். மட்டுமல்ல, காலேபு உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றுகிறார். ஏதோ கடமைக்காய் அல்ல ஆண்டவரை பின்பற்றுகிறது, உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். ஒரு உண்மையான இதயத்தோடு ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். இந்த அநேகர் இயேசுவை பின்பற்றுகிறது வெறுமனே சரீர சுகத்துக்காக மட்டும். இன்னும் சிலர்கள் ஆண்டவரை பின்பற்றுகிறது சம்பத்துக்காக மட்டும். இன்னும் சிலர்கள் ஆண்டவரை பின்பற்றுகிறது பேருக்காய், பெருமைக்காக. ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், பேருக்கோ பெருமைக்காகவோ அல்ல, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியால் ஒரு உத்தமமான
இதயத்தோடு நாம் ஆண்டவரை பின்பற்ற வேண்டியது தேவை. அல்லேலூயா. உத்தமமாய் ஆண்டவரை நாம் பின்பற்றும் போது உபவாசத்திலும் சரி, ஜெப வாழ்க்கையிலும் சரி, கூட்டாய்ம பந்தத்திலும் சரி, ஒரு உண்மையான இதயம் நமக்குள்ளே வருகிறதை காண முடியும். அல்லேலூயா. வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற ஒரு உத்தம இதயம் எனக்கும் உங்களுக்கும் தேவை. அப்படியானால் காலேபு தேவரை ஆராதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது ஆண்டவரை உத்தம இதயத்தோடு ஆண்டவரை பின்பற்றுகிறதை காண முடியும். இந்த காலேபு நிசாரமானவர் அல்ல, சத்துருக்களோடு யுத்தம் செய்தது அல்ல, பழக்கமுடைய ஒரு நபர். அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்கு மஞ்சா நெஞ்சமுடையவராய் இந்த காலேபு காணப்படுகிறார். ஆனாலும் உத்தம இதயத்தோடு ஆண்டவரை பின்பற்றுகிறதில் உண்மை உடையவனாய், ஒரு உத்தமம் உடையவனாய் காணப்படுகிறார். நாம் திருமறையிலே பார்க்கும்போது யோபுவின் வாழ்க்கை குறித்து பார்க்கும்போது அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தீமை விட்டு விலகிறவருமாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறோம். அப்படியானால் இந்த காலேபு உத்தரவாய் ஆண்டவரை பின்பற்றி வந்தபடியால் அவன் போய் வந்த தேசத்திலே அவரை சேர பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். போய் வந்த தேசம் எது? அந்த கனான் தேசத்தை தேவன் அவருக்கு வாக்கு பண்ணுகிறார். நான் அந்த தேசத்தில் அவளை கொண்டு போவேன் என்று சொல்லுகிறார். கட்டம் தீர்ந்துவிடல. காலேபு ஒரு உண்மையான இதயத்தோடு, ஒரு உத்தமமான இதயத்தோடு ஆண்டவரை பின்பற்றி வந்தபடியார் அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். காலேபு நின்று விடல. அவருடைய சந்ததிக்கும் பால் தேர் ஓடுகின்ற அந்த கனான் தேசத்தை பிராமிஸ் பண்ணுகிறார். காலேபும் அந்த தேசத்திலே போவான். அவருடைய தலைமுறைகளை அந்த தேசத்தை மேல் கொண்டு போவேன் என்று சொல்லுகிறார். அதை அவகாசமாய் கொடுப்பேன் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இந்த காலேபு உண்மையா உத்தமமா ஆண்டவரை பின்பற்றினபடியால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் தேவன் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நான் கேட்கிறேன், தேவனை ஆராதிக்கிறோம், தேவனை மகிமைப்படுத்துகிறோம், தேவனை உயர்த்துகிறோம். ஆனா எனக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு உத்தம இதயத்தோடு தானா தேவனை ஆராதிக்கிறோம். ஒரு உத்தம இதயத்தோடு தானா ஆராதனையில் சம்பந்திக்கிறோம். ஒரு உத்தமமான இதயத்தோடு தானா அவரை நாம் பின்பற்றுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு உண்மையான, ஒரு உத்தமமான இதயத்தோடு நாம் ஆண்டவரை பின்பற்றுவோமையானால் நீ மட்டுமல்ல ஆசீர்வதிக்கப்படுகிறது, உன்னுடைய தலைமுறைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. கர்த்தர் சில காரியங்களை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார்.
அதின்படி செய்யும் போது தான் நம்முடைய வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் நமக்கு உண்டாகும். அல்லேலூயா. பாகவம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 36ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். ஒரு வாசிங்க. எப்ரேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினவனாகிறான். நான் அவன் விதித்து வந்த தேசத்தை அவரு பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டார். லேலுயா லேலுயா. இப்ப வாச சொல்லுகிறார். வாச அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னபடி செய்யாததினால் வாய்த்த கனானின் நாட்டுக்கு உள்ள அவரால் போக முடியல. அல்லேலூயா. இப்ப காலேப்ப பார்த்து சொல்லுகிறார், நீ கால் மிதித்து வந்த தேசத்தை நீயும் நீருடைய குமாரர்களும் அதை சுதந்திரிப்பார்கள். ஏன் தெரியுமா? உத்தமமாய் கர்த்தர் உத்தமமாய் பின்பற்றினபடியார் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அல்லேலூயா அல்லேலூயா காலேப் மாத்திரம் அந்த தேசத்தை காண்பார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டதாலே அல்லேலூயா அவர்கள் 16 வயதுக்கு மேற்பட்ட ஒருவன் கூட அந்த வாய்த்தத்தை கனானில் போக முடியல. காரணம் அவர்களுடைய முறுமுறுப்பு, கீழ்ப்படியாமை, உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றி வராததினால் மோசேயுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போரபடியினால் அல்லேலூயா தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நின்றபடியினால் வாய்த்தத்தை கனான் நாடிலே அவர்களால் போக முடியவில்லை. ஆனால் காலேப்பை பார்த்து சொல்லுகிறார், நீ கால் மிதித்து வந்த தேசத்தை நீ மட்டுமல்ல உன்னுடைய தலைமுறைகளும் அந்த தேசத்தை சுதந்திரிப்பீர்கள். ஹல்லேலூயா. உன்மேலோடு ஒரு வாய்த்தத்தம் ஆண்டவர் சொல்லி இருந்தால், உன்னுடைய குடும்பத்தோடு ஒரு வாய்த்தத்தம் ஆண்டவர் சொல்லி இருந்தால், அவருடைய வாழ்க்கையிலே உன்னுடைய குடும்பத்தில் நிறைவேற வேண்டும் என்றால் உத்தம இதயத்தோடு ஆண்டவரை சேவிக்கணும். ஆமென். அல்லேலூயா. பவுல் சொல்கிறார், நான் உத்தம இதயத்தோடு ஆண்டவரை சேவித்தேன் என்று சவால் விடுகிறதை காண முடிகிறது. பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது, போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது, வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது அல்லேலூயா ஆண்டவரோடு உள்ள தொடர்பை விட்டு, ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை விட்டு, ஆண்டவரோடு உள்ள டச்சை விட்டு தூரமாய் போக அல்ல, உத்தமமாய் சேவிக்க நீங்களும் தயாராக வேண்டியது தேவை. அப்படிதான் ராதிப்போமையானால் நீ மட்டுமல்ல உன்னுடைய தலைமுறைகளும் தேசத்தின் நன்மையை சுதந்திரிப்பீர்கள். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. ஆமென். மட்டுமல்ல ஒரு வசனம் கூட வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 8, 9 ஆகிய 7 முதல் வாசிங்க. அல்லேலூயா. தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை கல்தேயரிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாக இருந்தது. என் இதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறுசெய்தி கொண்டு வந்தேன். அல்லேலூயா. சொல்லுங்க பாப்பா. வேவு பார்க்கபடியா அந்த தேசம் எப்படி என்று ஒற்று பார்க்கபடியா ஒரு மோசே காலேபோடு சொன்னதை அப்படியே கீழ்ப்படுகிறார். அல்லேலூயா
அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படும் போது, தேவ சத்தத்துக்கு நீ கீழ்ப்படும் போது, தேவனுடைய ஆலோசனைக்கு நீ கீழ்ப்படும் போது, தேவனுடைய இன்பசனத்துக்கு நீ கீழ்ப்படும் போது, உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய குடும்பத்திலே அது மேன்மையான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் உன்னோடு பேச, இந்த வார்த்தையுடைய நடத்தா, இந்த வார்த்தையுடைய போஷிப்பிக்க. அப்படியானால் ஆண்டவர் தம்மோடு பேசுகின்ற தேவனுடைய சாத்தான் இன்னதென்பதை புரிந்து கொண்டு அதன்படி காலடிகளை வைக்க, அதன்படி முன்னாக செல்ல இந்த மகள் தம்மை அர்ப்பணிக்க வேண்டியது தேவை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உண்மையிலுள்ள வாய்த்தம் அல்லது பெரிதாக இருக்க வேண்டும் என்றால் நீ தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் எனக்கு உங்களுக்குள்ளேயும் காண வேண்டியது தேவை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த பகுதியிலே காண முடிகிறது. அவருக்கு வரிசை கொண்டிருந்தேன். 8ஆம் வசனம். ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இதயத்தை கரைய பண்ணினார். அல்லேலூயா. ஆண்டவருக்காக முன்னாக வர விடாதபடி அவர்கள் துர்ச்செய்தியை பரப்புகிறது குறியாயிருந்தார்கள். மோசேயுடைய தரிசனம், மோசே மேற்கொண்ட வெளிப்பாடு, மோசேயோடு ஆண்டவர் பேசின தேவனுடைய வார்த்தை அது அப்படியே நடக்கும் என்று சொல்ல முடியாதபடி சோதனைகளை பார்த்து போறவங்க தான் இவங்க சகோதரர்கள். நான் அவங்க தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னு சொன்ன உள்ளதான் சொன்னாங்க. அங்க போய் பார்த்த போது அவங்களுக்கு அந்த பிரச்சனை பெருசு போல தோன்றினது. ஒரு அபிஷேகம் உள்ள, தேவ கிருபை உள்ள, தேவ வல்லமை உள்ள ஒரு தேவனுடைய பிள்ளை பிரச்சனையை பார்க்கும் போது அது பெரிதாய் தோன்றாது, அது சிறுதாய் தோன்றும். அபிஷேகம் இல்லைன்னா, உனக்குள்ள வல்லமை இல்லைன்னா, உனக்குள்ள பலன் இல்லைன்னு சொன்னா சின்ன நாயை பார்த்தாலும் சிங்கம் போல தெரியும். இந்த பகல் உனக்கு முன்னே நிற்கின்ற பெரிய பிரச்சனை போல தோன்றுகிற எந்த பிரச்சனையானாலும் இந்த பகல் வேலையில நீ பதறி போகல. அதனுடைய வல்லமையை தகர்க்கிறதற்கு தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை உனக்குள்ளே இருக்கவே ஆனால். அல்லேலூயா. நாமைக்காரே ஒரு பகுதியிலே சொல்லுகிறார், அன்றிருந்த பலம் இன்றைக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார். அவர் காரேபுக்கு உள்ள ஒரு தெய்வீக பலம் இருந்தது. அந்த பலம் உனக்குள்ளே இருக்கவே ஆனால் உனக்கு முன்னே காண்கின்ற பெரிய கிபாரிய பர்வதம் போல எந்த பிரச்சனையானாலும் அது பனிக்கட்டியால் உருவாகிறது விசுவாச கண்களினால் காண முடியும். காரேபு கூட நின்றவங்க அதில் சொல்லுகிறார்கள், அழகாக மன்னர்களாக இருக்கிறார்கள். அந்த இடத்தை நம்மால் பிடிக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. ஒரு ஆள்கிட்ட மற்ற ஆள்கிட்ட சொல்லி மாறி மாறி சொல்லி அவருடைய இதயத்தை கரைய பண்ணினார்கள். அவங்க என்ன செய்தாங்கன்னு கேட்டாச்சுன்னா, கல்லெடுத்து மோசேயாக எரியும்படியா, எரிந்து கொல்லும்படியா எதிராக கிளம்பி வருகிறார்கள். ஆனால் காலேபும் யோசுவாவை சொல்லுகிறார்கள், அல்லேலூயா, அப்படி அல்ல. அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு மாறி போறது. அந்த தேசத்தை நான் சிம்பிளா போய் பிடிக்க முடியும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைய முன்னிலைச்சின வாழ்த்தத்தான் நன்மைகள், வாழ்த்த உயர்வுகளை நீ சுதந்திரிக்கிறதுக்கு தடையால் எழுப்பி இருக்கின்ற சில பிரச்சனைகளை அல்ல பார்க்க வேண்டியது. கர்த்தர் வாக்குத்தத்தங்களை உண்மையாய் நம்பி விசுவாசித்து ஸ்தோத்திரம் பண்ணுவாயானால் அந்த வாக்குத்தத்தம் உனக்கு உரியதாய் மாறும். தேசத்திலே உன்னை உயர்த்தவே என்று ஆண்டவர் சொன்னார். நிச்சயமா அதை கர்த்தர் செய்வார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு இந்த இடத்திலே சர்ச்சையை நாம் தீர்த்த டைமில் அன்னைக்கு தான் கர்த்தருக்கு வெளிப்பாடு கொடுத்தார். அன்றைக்கு முதலே நேரம் கிடைக்கும் போது நான் ஜெபம் பண்ணுவேன்.
அநேக ஊழியர் மீட்டிங்களை போகும்போது பேசும்போதெல்லாம் என்னைக்கு ஏன் நம்ம நினைச்சிருப்பார்கள். ஏன்னா நான் கிழக்கிறது ஓரை குடி செய்கிறேன், சின்ன ஒரு ஓரை குடி செய்கிறேன், அதில் தான் முதல் ஆராதனை. ஆனால் ஒரு காரியம், ஆண்டவரே என்னோடு சொன்ன வார்த்தை அவர் உண்மையுடையவராக இருந்தார். உன்னுடைய வாழ்க்கையில முன்னிலைச்ச வாக்குத்தத்தம் தந்தவர் தேவன் என்றால் இந்த பகலை விசுவாசிக்கணும், கீழ்ப்படணும், பழமையாக இருக்கணும், ஜெபிக்கணும், துதிக்கணும். கர்த்தர் நிச்சயம் அந்த வாக்குத்தத்தத்தை உனக்கு தருவார். எந்த சக்திக்கும், எந்த கனானிய சக்திக்கும், எந்த எத்திய சக்திக்கும், எந்த எமோரிய சக்திக்கும் அதற்கு விரோதமாய் கிளம்ப முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தொட்டு கீழாக வாசிக்கின்ற வேளையில் அவன் நித்தியமான ஒரு சுதந்திரமாய் அந்த தேசத்தை அவருக்கு வாக்கு பண்ணினார். கிலாசி சொல்லுகிறான். அன்னைக்கு வாக்கு பண்ணினது, எனக்கு அந்த தேசத்தை தரணும். அழகே ஏராக்கியர்கள் உண்டு, அதை நான் துரத்துவேன், அந்த வல்லமை நான் துரத்துவேன். வாய்த்தங்களை சுதந்திரிக்க விடாதவரை தடபடுகிற சில ஏராக்கிய சக்திகள் அதை தடபடுகிறது. யாவே காரேபி சொல்லுகிறார், அன்றைக்கு இருந்த பலன், அன்றைக்கு இருந்த அபிஷேகம், அன்றைக்கு இருந்த வல்லமை, அன்றைக்கு இருந்த கிருபை இன்றைக்கு இருக்கிறது. அதை நான் துரத்தி அந்த தேசத்தை சுதந்திரமாக்குவே. உடனவர் அவசியா என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை தகர்த்து கொண்டிருக்கிற சில ஏராக்கிய சக்திகள், சில வல்லமைகள் தடபடி அதை அவகாசமாக்கி பிடித்து வைத்திருக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், அதனுடைய சக்திகள், அதனுடைய வல்லமைகளை கர்த்தர் முறியடிப்பார். காலேபு சொல்லுகிறார், அதை முறியடித்து அதை நான் அவகாசமாக்குவேன். அல்லேலூயா. கர்த்தர் பாடுகிறார், வந்து சேர்ந்தா துதிப்போம், சாதாரண மிதிப்போம், தேசத்தை சுதந்திரிப்போம். அல்லேலூயா. இந்த கால வேளையில கர்த்தர் நமக்காக யாவை செய்து முடிக்கிற தேவன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ பதறி போகாதே. உன்னோடு ஒரு வாய்த்தத்தம் செய்தார், உன்னுடைய குடும்பத்தோடு ஒரு வாய்த்தத்தம் செய்தார், உன்னுடைய தலைமுறையோடு ஒரு வாய்த்தத்தம் செய்தார். நிச்சயமா அது நிறைவேறும். எந்த தடைகள் எதிராக எழும்பினாலும் அதை கர்த்தர் முறிக்க வல்லவர். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு அருமையான தம்பி எங்களுடைய தாய் சபையில இருந்தார். அவன் என்னோடு ஒரு வாய்த்தத்தான், நீ போலீஸ் டிபார்ட்மெண்டிலே அதிகாரியாய் கர்த்தரை மாற்றுவார். அப்ப அந்த வாய்த்தத்தம் அவன் மேல் கிடக்கிறது. சில வருடங்களாக அவன் ஊரை விட்டே ஓடிவிட்டான். அவன் இதை கேட்ட விசுவாசிகள் சிலர்கள் சொன்னார்கள், அன்னைக்கு இப்படி சொன்னாங்க, அதை இப்ப ஓடி போயிட்டானே, இங்க எப்ப கிடைக்கும்? இவர் இப்படியே ஊரை விட்டு போய் ஒரு ஹோட்டல்ல வேலைக்கு சேர்ந்தான். சில மாதங்கள் கழியும் போது ஒரு தெருவில் கூட நடந்து போய் கொண்டிருக்கிறான். போகும்போது அங்க போலீஸுக்கு ஆள் எடுக்கிறாங்க. ஒற்றைதான் இருப்பான். அவன் அங்க போனான். செலக்டிங், ஒரு பைசா கொடுக்கல, ஒண்ணுமே கொடுக்கல, செலக்ட் பண்ணி உடனே மேலே கொடுத்தாங்க. சொல்லுங்க பாப்போம். அடுத்து பாவை ஊருக்கு வருகிறது, யூனிபத்தோடு கூட வருகிறான். சொல்லுங்க பாப்போம். வாக்கு சொன்ன தேவன் மாறுகிறவர் அல்ல. குப்பைக்குழியிலே கிடந்தாலும் உன்னை உயர்த்துவேன் என்றால், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துவேன் சொன்னவர் உன்னை உயர்த்த
குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாய் மாறும். உன்னுடைய வாழ்க்கையும் உயரல, உன்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வதிக்கப்படல, உன்னுடைய வாழ்க்கையின் நன்மையினால் நிரப்பப்படல. உத்தமமாய் பின்பற்றாம எங்கேயோ நாம் கோட்டை விட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு நேரடி எதிர்க்கல, மோசேக்கு விரோதமாய் சொன்ன ஓரோ காரியங்களும் ஆண்டவருக்கு விரோதமாய் செய்ததாய் அவர் அந்த லிஸ்டில் எடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, பிரைஸ் தி லார்ட். அவருடைய 26ஆம் அதிகாரம் நம்பர் 26 65 படிங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, வனாந்திரத்திலே சாவார்கள் என்று கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லியிருந்தார். எப்ரேயின் குமாரனாகிய காலேபும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் தவிர வேறொருவர் அவர்கள் மீதியாய் இருக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றினபடியினால், உத்தமமாய் தேவரை ஆராதித்தபடியினால், உண்மையாய் உத்தமமாய் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் ஆண்டவருக்கு கொடுத்தபடியினால், அல்லேலூயா, எல்லாரும் பட்டு போகும்போது யோசுவாயும் காலேபும் அவங்களோடு சேர்ந்து பட்டு போகல, உயிரோடு கர்த்தர் வைத்தார், உயிரோடு கர்த்தர் வைத்தார். இந்த மகன் வேளையில் சத்ருவோடு நீ சேர்ந்து அழிய அல்ல, சத்ருவோடு சேர்ந்து நீ பட்டு போக அல்ல. உன்மேலுள்ள வாய்த்ததான், ஒரு குடும்பத்தின் மேலுள்ள வாய்த்ததான், ஒரு தலைமுறையின் மேலுள்ள வாய்த்ததான், உன்னுடைய குடும்பத்தின் மேலுள்ள வாய்த்ததான் ஒவ்வொன்று நிறைவேறி வரும்படியா இந்த மகள் வேலை ஒரு குஜவர் கையிலே கரைபடுவோர் தேவ கரங்களில் அர்ப்பணித்து கொடுக்க தயாராவாயாரால், ஒரு வெப்பு கொடுக்க தயாராவாயாரால் உன்னுடைய குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாய் மாறும். ஆமென், ஆமென். அதனுடைய 32ஆம் அதிகாரம், 32ஆம் அதிகாரம் 12 13 ஆகிய வசனங்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நாம் இங்கே பார்க்கின்ற வேளையில் எகிப்திலிருந்து வந்தவர்கள் 20 வயதிற்கு முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்கள் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பது இல்லை என்று ஆணையிட்டிருக்கிறார். அல்லேலூயா. மேல வாக்குத்தத்தம் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்கிறார். ஏன் நிறைவேறலனா நீ உத்தம ஆண்டவரை பின்பற்றல, உத்தம ஆண்டவரை பின்பற்றல, உண்மை ஆண்டவரை பின்பற்றல. அதனால் சில வாய்த்தத்தம் தடப்படுகிறது, சில உயர்வு தடப்படுகிறது, சில ஆசீர்வாதங்கள் தடப்படுகிறது, சில உயர்வுகள் தடப்படுகிறது. இந்த பகல் வேளையில் உண்மையான இதயத்தோடு, ஒரு உத்தமமான இதயத்தோடு நீ தேவனை பின்பற்றி வருவாயானால் ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு சொன்ன வாக்குத்தத்தம் நம்முடைய வாய்த்தத்தமால் தேவன் அதை நிறைக்கப்படுவார், அதன் வாழ்க்கையை வெளிப்படப்படுவார். இந்த பகல் உடாரகரை தரிசியா வாய்த்தத்தம் வெளிப்பட விடாம, நன்மைகள் வெளிப்பட விடாம, உயர்வு வெளிப்பட விடாம தடப்படுகிற சில சக்திகள், தடப்படுகிற சில இருளி வல்லமைகள் இந்த பகல் செயலற்று போகணும். ஆண்டவரே, நான் உத்தமாவை பின்பற்றுவேன், ஒரு உத்தமான இதயத்தோடு பின்பற்றுவேன் என்ற சமர்ப்பணம் நமக்கு தேவை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மட்டுமல்ல, அப்படியே கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் மேல் மூண்டது. கர்த்தருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்த அந்த சந்ததி எல்லாம் நிர்மூலமாகட்டும். அவர்களை 40 வருஷம் அறைய பண்ணினார். அல்லேலூயா. இந்த பகல் வேளையில் உண்மையுள்ள வாய்த்தத்தம் வெளிப்பட வேண்டுமானால் நீ உத்தமமான இதயத்தோடு ஆண்டவரை பின்பற்றணும். ஒரு உத்தமமான இதயத்தோடு பின்பற்ற
நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். இந்த வார்த்தைகளால் நம்மை பலப்படுத்துவாராக. ஆமென். அல்லேலூயா.